இப்போ ஹெல்த் அண்ட் சேஃப்டில எப்படி என்னோட கெரியர் நான் செட் பண்றது? நான் ஐடி டிகிரி வச்சிருக்கேன். 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இதை எப்படி அப்ரோச் பண்றது? அதை பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பார்க்கிறோம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். வெல்கம் டு கிரேட் வேலி கோச்சிங். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 8th படிச்சு, இல்ல ஒரு ஐடிஐ படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க. சோ அடுத்த கேரியர்ல அடுத்த ஸ்டெப் எப்படி போறதுங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ பெரும்பாலும் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எந்த மென்டாலிட்டியில இருக்கோம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால எனக்கு எப்படி போறோம்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் நெபோஷன் வச்சு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெபோஷன்ங்கிறது அவங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி போர்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்தியாவில இருக்கிற பெரும்பாலான பேசிக் கம்பெனிஸ்லயே இப்பெல்லாம் நெபோஷ் சர்டிபிகேட்ஸ் கேட்கறாங்க. சோ நெபோஷனோட ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சு வேலைக்கு போகலாங்கிற கண்டிஷன்ஸ் தான் இப்பெல்லாம் பரவலாம் வர ஆரம்பிச்சு. சோ இருந்தாலும் நான் அதை பத்தி திருப்பி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் தான் எங்க இருக்கு. நான் +2 இல்ல 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எப்படி போகணுங்கிறதுக்கு சொல்றேன். சோ நெபோஷோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. கேடர் எப்படின்னா அவார்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், டிப்ளமோ, மாஸ்டர்ஸ். இதுதான் அவங்களோட 4 கேடர், நெபோஷோட கேடர். சோ எல்லா கேடருக்கும் குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெபோஷ் இங்கிலீஷ் லெவல்ல தான் ஸ்பிட் பண்ணிருக்கு. சோ இப்போ இங்கிலீஷோட லெவல் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சு, ஒரு சப்ஜெக்டோட கண்டென்ட்டை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்க நெபோஷோட சர்டிபிகேட்ஸ பண்ணலாம். சோ ஒவ்வொரு அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட இங்கிலீஷ் லெவல் ஒரு லெவல்ல இருக்கும். சோ அதை விட அதிகமா இருக்கிறவங்க தான் சர்டிபிகேட் பண்ணணும். அதை விட கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் டிப்ளமோ பண்ணணும். அதுக்கு மேல இருந்தா மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஏன் அப்படி செட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவார்ட்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் பேரு. சோ அதை எடுத்துட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு புரியணும். நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. நீங்க பேசிக்கா 10th 12th வரைக்கும் வரப்போ இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட படிச்சுட்டு தான் இங்க வருவீங்க. சோ அப்போ ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல இருக்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதா கான்செப்ட். இன்னைக்கு இன்டர்நெட் எல்லாரும் கையிலுமே இருக்கு. மொபைல்ல போயிட்டு கூகுள்ல போய் ஒரு அர்த்தம் புரியலாம் நீங்க பார்த்துட்டு. சோ அப்போ உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலை ரிலேட்டடா சப்ஜெக்டுமே இல்லை. சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவ்வளவு ஒரு டிரான்ஸ்லேட் பண்றது, மொழி மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கும். நீங்க கூகுள்ல போனீங்கன்னா தனியாவே அதுக்கு இருக்கும். ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களால தமிழ்ல வாய் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது தமிழ்ல நமக்கு சொல்லுவோம். சோ அப்படி நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெரிய ஒரு கிராமர்லாம் படிச்சுட்டு தான் இங்கிலீஷ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க படிக்க போறது இல்லாம ஒரு வேலை சம்பந்தப்பட்ட கான்செப்ட் சம்பந்தப்பட்டதுதான் நீங்க படிப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் திங், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ் படிக்கணும். யாரும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும், அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல நீங்க எஸ்ஏ ரைட்டிங்கோ இல்ல போயமோ எழுத போறதில்லை. நீங்க படிக்க போறது ஒரு டெக்னிக்கல் கலைஞர். சோ அதுல படிக்கும். சோ நீங்க எடுத்த உடனே சர்டிபிகேட் போகாம உங்களுக்கான சாய்ஸ் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நெபோஷோட அவார்ட்ஸ் கோர்சஸ் 1/1 படிக்கும். சோ ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, சர்டிபிகேட்ங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் போகும்போது நம்மளோட சிலபஸ் நிறைய போற மாதிரி. சோ சர்டிபிகேட் பார்த்தோம்னா அவார்ட்ஸ் எல்லா இதையும் சேர்த்து வச்சு சர்டிபிகேட் சொல்லுவாங்க. சோ டிப்ளமான்னு போனீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு டிப்ளமா ஆகும். சோ மாஸ்டர்ஸ் தான் டிப்ளமால இருக்கிற மாஸ்டர், எல்லா டிப்ளமா கோர்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ நம்ம தனித்தனியா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெபோஷ் ஐசிசி, நான் 10th 12th தான் படிச்சிருக்கேன், நெபோஷ் ஐசிசி பண்ணலாம்னு நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எந்த நீங்க சஜஷன் கேட்கறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லபடியா நாலேஜ் ஒரு சப்ஜெக்ட்ல வரணும் அப்படின்னா அவார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. HSW ஒரு கோர்ஸ் இருக்கு நெபோஷ்ல. ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஒரு வேலையில எப்படி ஹெல்த் அண்ட் சேஃப்டி நீங்க பராமரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு சப்ஜெக்ட்.
சோ இந்த மாதிரி அவார்ட் சப்ஜெக்ட் நெமோஸ்ல நிறையவே இருக்கு. அதை பத்தி நான் ஒரு வீடியோவும் சொல்லியிருந்தோம். சோ அதையும் பாருங்க. தேவைப்பட்ட அவார்ட்ஸை பத்தி இன்னொரு வீடியோ நான் போறேன். சோ அந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் கோர்ஸ் நீங்க படிச்சு பேசிக் நாலேஜ், அதாவது நம்ம வேலைக்கு போக போறோம், ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம நீங்க சேஃப்டி விளத்துல இருந்திருப்பீங்க. உங்களை அறியாமலே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. சரி, நீங்க படிக்க நாலேஜ் கெயின் ஆகும், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நம்ம இந்த ஃபீல்டு தான் இருக்கோம். சோ அப்ப அந்த வேலையில ஹெல்த் அண்ட் சேஃப்டி எப்படி டெவலப் பண்ணலாங்கிற நாலேஜ் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் பீரியட்ல எடுக்கவே எடுக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கோர்ஸ் சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒரு 2 நாள்ல நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சு எக்ஸாம்பிள் எழுதி சும்மா ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் தான். சோ இந்த HSW சொல்றோம் பாத்தீங்களா, அதுவுமே ரிப்போர்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். சோ இதை பத்தியான எக்ஸாம் கண்டென்ட் அவார்ட்ஸ் பத்தியான எப்படி நடக்கும், எவ்வளவு டியூரேஷன் தேவைப்படும், நான் தனித்தனி வீடியோஸ் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி பேசிக்கிட்டு அந்த வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ அப்போ ஆப்வியஸா என்ன செஞ்சிருக்கீங்க, இப்போ நீங்க வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க. சப்ஜெக்ட் இல்லைன்னா நல்லா படிங்க. இங்கிலீஷ்ல புரியலன்னா கூகுள்ல ரெஃபர் பண்ணுங்க, தமிழ்ல கன்வெர்ட் பண்ணியாவது படிச்சு புரிஞ்சுங்க. போ கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கான பிறகு சோ இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க உங்க ரெசியூம்ல நீங்க போட்டுக்கிட்டாலே இப்ப இருக்கிற லெவலோட இன்னும் ஒரு லெவல் மேல போகும். இப்போ ஒரு 10,000 சம்பளத்துல இருக்கீங்கன்னா நான் வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்க லெவல் மாறும். இன்ஃபேக்ட் நீங்க கல்ஃப்ல எல்லாம் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு IOS சர்டிபிகேட் அதுக்கு சின்ன கோர்ஸ் தான். அதுக்கெல்லாம் ஒரு டியூரேஷனா 1 week 2 weeks போதும். சோ அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு ஹெல்த் அண்ட் சேஃப்டி. சோ IOS ஒரு கோர்ஸ், அதுவும் சின்ன சர்டிபிகேட் கோர்ஸ் தான். சோ அது பண்ணாலுமே உங்களுக்கு கேட்பாங்க. சோ அப்போ எல்லா நெவோஸோட சின்ன சின்ன அவார்ட்ஸ் கோர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்கனாலே நீங்க பேசிக் லெவல் ஆஃப் என்ட்ரிக்கு ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு எப்படி போகணுங்கிற தாட்டை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிடும். ஏன்னா நீங்க உங்களுக்கு புரியலனாலும் கூகுள்ல போயிட்டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் ஜாப் டைட்டில்ஸ் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எத்தனை வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டில எவ்வளவு வேலை இருக்கு. அந்த ஜாப் டைட்டில் தான் நம்ம டிசைன் மாதிரி என்னென்ன பேர்ல அது சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீசர், கோஆர்டினேட்டர், ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜர், இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஸ்பெஷலிஸ்ட். சோ இந்த மாதிரி கேடர் போய்கிட்டே இருக்கணும். சோ நீங்க போகணும் அப்படின்னா ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், இன்னொரு பக்கம் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ அதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் பண்ணிடுங்க. சோ நான் இந்த மெயினா கேடர் பண்ணது யாருன்னா இந்த ITI, நான் 10th 12th முடிச்சுக்கேன், எனக்கு இங்கிலீஷ் கஷ்டங்கிறவங்களுக்கு தான் இந்த ஐடியா. சோ நீங்க அவார்ட்ஸ் நல்லா முடிச்சு கான்செப்டோட இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருப்பீங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துடும். சோ அதை நீங்க பண்ணிடுங்க. சோ இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு இப்போ நீங்க IGCக்குள்ள போனீங்க அப்படின்னா IGC சர்டிபிகேட் கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்றவங்க தான். ஏன்னா பாதி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அவார்ட்ஸ்ங்கிற அந்த குரூப்லயே படிச்சிருப்பீங்க. சோ அதுதான் சேர்த்து வச்சுதான் இங்க IGC படிப்பீங்க. சோ ரெண்டுமே ஈஸியா இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னோட முன்னாடி வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா எக்ஸாம் எழுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி. சோ உங்களுக்கு படிக்கும் போது புரிஞ்சிருக்கும், இப்ப எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ ஈஸியா IGC சர்டிபிகேட் வாங்கிடுவீங்க. சோ இதோட பேஸ் நாலேஜ் வந்துருச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. இந்த IGC வச்சு நீங்க வேலையில போயிட்டீங்கன்னா அந்த உங்களோட வேலையில இருக்கிற லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது. சோ இதுதான் ப்ராசஸ். சோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் வந்து நீங்க கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நீங்க போடுற கிளாஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் மேல பண்ணல, உங்க மேலேயே நீங்க பண்ணிக்கிறது தான் அந்த கான்செப்ட். நான் இந்த வருஷம் வந்து நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் இந்த ஒரு கோர்ஸ படிக்கிறேன், இந்த கோர்ஸ் மேல நான் காசு போடுறேன். அது உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அந்த காசு போடுறீங்க, நீங்க அதை படிச்சுக்கிறீங்க. நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நான் இந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்துல இல்ல அடுத்த வருஷத்துலயே என்னால வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போக முடியும், என்னால வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது உங்க மேலே நீங்க போட்டுக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அந்த கோர்ஸ படிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க கான்செப்ட். ஒரு விஷயத்த நல்லா கெயின் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க டிகிரியே பண்ணினாலும் இந்த வரிகள் உங்களுக்கு முக்கியம் தான். சோ நீங்க பண்ற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்க மேலே நீங்க பண்ணிக்கிறது.
சோ நீங்க காசு போகுதுன்னு வருத்தப்படுறதோ இல்ல நம்ம தனியா காசு கொடுத்து பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்க தாட்டே போகாதீங்க. புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க, அதை உங்க வேலையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. சோ அந்த சர்டிபிகேட்னால நீங்க சம்பாதிக்கிறது அதிகமாக தான். நான் வந்து இந்த வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்கலாம். நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, கல்ஃப்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆபீஸுக்கான ரேட் என்னன்னு பாருங்க, சேலரி ரேட் என்னன்னு பாருங்க, இந்தியாவில என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. இப்பெல்லாம் இந்தியாவில கூட என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நெமோல் சர்டிபிகேட் வச்சிருக்கியா, ஏதாவது பேசிக் லெவலுக்கே இப்பதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ நீங்க பேசிக்கா நாலேஜ் பண்ணணும்னா இந்த அவார்ட்ஸ் கொஸ்டின் முடிங்க. அதுல எந்த நெமோல் சர்டிபிகேட் இருக்கு, நான் ஐஜிசி பண்ண போறேன், ஒன்ஸ் நீங்க இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம கான்பிடென்டா ஆயிடும், நம்ம சப்ஜெக்ட்ல ஓரளவு இருக்கும் அப்படின்னு. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துட்டாலே நீங்க ஐசிசி சர்டிபிகேட் தாராளமா பண்ணலாம். சோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஐசிசி கிளியர் பண்றீங்க. ஐசிசியோட வேல்யூ இந்த வீடியோஸ் பாக்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ எல்லா பேசிக் டிமாண்டே இன்னைக்கு ரேஞ்சுக்கு அதுதான். கல்ஃபுக்கு நீங்க போனாலும் ஐசிசியோட மார்க்கெட் வேல்யூ அதிகம் தான். அதை எந்த ஒரு சக்தியாலும் மாற்றவே முடியாது. அதோட டிமாண்ட் இருந்துட்டே தான். சோ பிளான் பண்ணீங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல அப்படிங்கிற கவலைப்படாதீங்க. வர்றது எல்லாமே இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் தான். யாரும் உங்கள்ட்ட வந்து எனக்கு கிராமரோ போயம் எழுதிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பயப்படணும்னா அதுக்குதான் போகணும். யாராவது இங்கிலீஷ்ல கவிதை எழுதுன்னு சொன்னாலும் கஷ்டப்படுவாங்க. ஆனா டெக்னிக்கலா எழுதுன்னு சொன்னா தாராளமா எழுதுது. நீங்க அதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சைன் போர்டு, ஹெல்மெட், இந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி ரிலேட்டடா கான்செப்ட் ஓரியன்டா இருக்கிற வார்த்தைகள் தான் அதிகமா இருக்கும். அதுல நீங்க கரெக்டா எழுதி பழகிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்கன்னா எழுதி பழகுங்க. அந்த எழுதுறது ரைட்டாங்கிறத கூகுள்ல வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. சோ அது நமக்கு மாத்தி கொடுக்குங்க. இந்த இடத்துல கிராமர் எல்லாம் தப்பா இருக்கு. சோ அதுல இருந்தே நம்ம கத்துக்கலாம். இதை நான் திரும்பவும் சொல்றேன், இதுல நீங்க உழைக்கணும், நீங்க தான் உழைக்கணும். சோ நீங்க 10th 12th மைண்ட் செட்டை தாண்டி ஒரு விஷயத்துல காசு போடுறீங்க, காசு போட்டுட்டோங்கிறதுனால அட்லீஸ்ட் உழைங்க. நீங்க உழைக்கிற அந்த சின்ன உழைப்பு வந்து உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பா போகும். இன்னைக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து 10,000 சம்பளத்தை வேலை செய்வீங்க அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி அதிகமாக ஆகும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க மேலேயே நீங்க உழைக்க மட்டும்தான். சோ அந்த உழைப்புக்கு இதுதான் வரும். ஏதாவது பேசிக்கா எழுத்துங்க, ரிப்போர்ட்டை எழுதி பாருங்க. அதை அப்படியே நீங்க எழுத ரைட்டா இருப்பான்னு கூகுள் கம்ப்யூட்டருக்கு இன்னைக்கு கையிலேயே மொபைல் வச்சிருக்கீங்க, மொபைல்ல டைப் பண்ணி பாருங்க. நீங்க டைப் பண்ற இங்கிலீஷ் வார்த்தை ரைட்டா தப்பான்னு அதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சோ அதுல இருந்து நீங்க மாத்திக்கணும். சோ பேஸ் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்த லெவலுக்கு தாராளமா வரும். நான் வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன், ஐஓஷ் பத்தி ஏதாவது சொல்லியிருந்தேன். அந்த ஐஓஷ் மெம்பர்ஷிப் எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐஓஷ் மெம்பர்ஷிப்ல வெறும் சர்டிபிகேட் மட்டும் உங்க லெவலுக்கு, ஒரு சர்டிபிகேட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெவலுக்கு போவீங்கன்னா, நீங்க 5 வருஷம் ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, ஈவன் சர்டிபிகேட்டே இல்ல, நான் ஹெல்த் அண்ட் சேஃப்டில எல்லாரையாவது நான் 5 to 10 வருஷம் இருக்கேன்னா நீங்களும் அந்த மெம்பர்ஷிப் போகலாம். சோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். சோ யாரா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் ஃபிட் ஆயிடுவீங்க. சோ எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான விடையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட வழியா நீங்க பயணம் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆயிடுங்க. சரியா? உங்களுக்கு எப்படி இந்த கோர்ஸ் ஃபர்தரா கொண்டு போகணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, எதா இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிற வீடியோ எல்லாருமே உங்களை மாதிரி இருக்கிற ஒரு வியூவர்ஸ் இருக்கிற கேள்விக்கு தான் நாங்க இவ்வளவு பெரிய வீடியோ பண்றோம். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்றோம். தாராளமா உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோஸ் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் அதோட விடையை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.